எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு இந்த விஷசாராயம் குடித்து பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காக வந்திருக்கார் அப்படின்னு தெரிகிறது. இதற்கிடையில் அரசு சார்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா பலரும் கோரிக்கை விடுத்தாங்க, உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு நிவாரணம் கொடுக்கணும்னு. அந்த அடிப்படையில் அவர்களுக்கு நிவாரணமும் 10 லட்சம் ரூபாய் உயிரிழந்தவர்களுடைய உறவினர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய், அதாவது தொடர் சிகிச்சையில் இருக்கக்கூடியவங்களுக்கு 50,000 ரூபாய் அப்படின்னும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே எதிர்க்கட்சி தலைவர் கள்ளக்குறிச்சிக்கு வந்திருக்கிறார் அப்படின்றது காட்சிகளில் தெரிகிறது. பாதிக்கப்பட்ட சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களை அவர் விரைவில் சந்திக்க இருக்கிறார். எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார். இந்த விஷசாராய விவகாரத்தில் கிட்டத்தட்ட 35 பேர் உயிரிழந்திருக்காங்க. 90க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகிறாங்க. 120க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. அவங்களில் 35 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த சூழலில் பாதிக்கப்பட்டவர்களை பார்வையிட, அவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதற்காக எதிர்க்கட்சி தலைவர் மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார். செய்தியாளர் அரவிந்த் கூடுதல் விவரத்தோடுகிறார். அரவிந்த், எதிர்க்கட்சி தலைவர் இப்போ கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு வந்திருக்கார், கூடுதல் விவரங்கள் என்ன? கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 37 பேர் உயிர்ந்த நிலையில் இங்கே கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரியில் சுமார் 30க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களை நேரில் பார்த்து நலம் விசாரிப்பதற்காக தமிழகத்தின் எதிர்க்கட்சியின் தலைவர் அதிமுகவின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது இங்கே வந்திருக்கிறார். அவர் மருத்துவமனை உள்ளே சென்று நோயாளியிடம் நலம் விசாரிக்கும் செல்ல காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். ஏற்கனவே அவர் கண்டனம் தெரிவித்து பல அறிக்கைகள் வெளியிட்டிருந்தால், குறிப்பாக இதில் பார்த்தனால் அவர்களை சென்று நேரடியாக பார்த்து நலம் விசாரித்து விட்டு அவர்களுக்கு ஏற்கனவே ஹார்லிக்ஸ், பிஸ்கெட், பழங்கள் வழங்குவதற்கு ஏற்கனவே மருத்துவமனை உள்ளே இருந்திருந்தாங்க. அவர்களுக்கு அதை வழங்கிவிட்டு அவர்களுக்கு நடந்ததை விட்டு கேட்டறிந்து விட்டு வெளியே தேர்தல் சந்திப்பு நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.